6x plus 2y divided by 3x plus 4y is equal to 3/4 மற்றும் x plus z divided by 2x plus 3z is equal to 3/7 எனில் x is to y is to z ஐ காண்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த கொஷினில் ரெண்டு டேர்ம் வந்துட்டு நமக்கு கொடுத்துட்டு x is to y is to z ஓட வேல்யூ அதாவது ரேஷியோ வேல்யூ தான் நமக்கு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நமக்கு ரெண்டு டேர்ம் கொடுத்துட்டாங்களா, அதை வந்து எடுத்து எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த ஃபர்ஸ்ட்டு டேர்ம் இருக்கா 6x plus 2y divided by 3x plus 4y is equal to 3/4 கொடுத்துருக்காங்களா, இதை ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா, அந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ 4 கூட பண்ணோம் அப்படின்னா 6 4s are 24 ப்ளஸ் 2 4s are 8y ஈக்குவல் டு இதை வந்து 3 கூட பண்ணுறோம். இதை 3 கூட பண்ணோம் அப்படின்னா 3 3s are 9x 4 3s are 12y. இப்போ என்ன பண்ணுவோம், எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வருவோமா, அப்போ இங்கே 24x இருக்குது. 9x வந்து இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும், மைனஸில் வரும். அப்போ 24 மைனஸ் 9 என்ன 15x எழுதியாச்சு. அதே மாதிரி 12y இங்கே இருக்குது. இந்த 8y வந்து ரைட் சைடு வரும்போது மைனஸில் வருமா, அப்போ 12 மைனஸ் 8 என்ன 4y எழுதியாச்சா. இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், வேரியபிள் ஒரு சைடு நம்பர்ஸ் ஒரு சைடு கொண்டு வருவோமா, அப்போ y இந்த பக்கம் வருது, 15 இந்த பக்கம் போகுமா, அப்போ x by y is equal to 4/15. அப்போ நம்ம x is to y ஓட ரேஷியோ என்ன 4/15 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணுறோன்னா x is to z கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு இந்த டேர்ம் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அதே மாதிரி என்ன பண்ணுவோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா. ஃபஸ்ட்டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 7x plus 7z கிடச்சிரும். சாரி, அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை வந்து 3 கூட பண்ணுவோமா, பண்ணும்போது என்ன ஆகும், 2x into 3 6x கிடச்சிரும். அதே மாதிரி 3 into 3 9z கிடச்சிரும். அதே மாதிரி x ஒரு பக்கம் z ஒரு பக்கம் வச்சுக்க போகிறோம். அப்போ x இந்த பக்கம் வந்தால் மைனஸில் வரும். 7 minus 6 என்ன வரும், 1x தான் வரும். அதே மாதிரி z இந்த பக்கம் போகிறாங்க. அப்போ 9 minus 7 என்ன வரும், 2 வருமா. அப்போ இதையும் நம்ம ரேஷியோவில் வேரியபிள் ஒரு சைடும் நம்பர் ஒரு சைடு எழுத போகிறோம். அப்போ வந்து என்ன ஆகும், x by z இந்த பக்கம் வரும், 1 இந்த பக்கம் போகும். அப்போ வந்து x is to z ஓட ரேஷியோ என்ன வரும், 2:1 வரும். இப்போ ரெண்டோட ரேஷியோவும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் அவங்க கேட்குறது என்ன, சேர்த்து கேட்குறாங்க. x is to y is to z அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம வந்துட்டு ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு இடத்துலையும் வந்து எக்ஸு காமனாக இருக்குது அப்படின்னா, இங்கே இருக்க நம்பரும் வந்துட்டு காமனாக இருந்துச்சு அப்படின்னா டைரெக்டாக வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்கா. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே 4, அதாவது இது சிம்பிளஸ்ட் ரேஷியோ தானே, இதை வந்து 4க்கு நம்ம மாற்ற போகிறோம். 4க்கு மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், இந்த ரேஷியோ கூட 2 மல்டிப்ளை பண்ணுறோம். 2 மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், x is to z என்ன ஆகும், 2 2s are 4 வந்துடும், 1 2:2 வந்துடுமா. இப்போ 4:2 கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும், 2:1 வந்துடும். ஸோ அதனால் இப்படி எழுதுனாலும் ஒன்று தான், இப்படி எழுதுனாலும் நமக்கு ஒன்று தான். அப்போ நம்ம x is to z எப்படி எழுதிக்கிறோன்னா 4:2ன்னு எழுதிக்கிட்டோம். இப்போ என்ன ஆகும், இந்த எக்ஸோட வேல்யூவும் 4 தான், இந்த எக்ஸோட வேல்யூ 4 தான். அப்போ நம்ம எடுத்துக்கலாமா அப்படியே. அப்போ நம்ம x is to y is to z எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா x is to y ஓடது நார்மலாக என்ன 4:15, அதை அப்படியே எழுதியாச்சு. இப்போ இசட்டோடது என்ன பார்த்தோம், 2 இருக்கா, அப்போ 2. அப்போ x is to y is to z-ஓட ரேஷியோ என்ன அப்படின்னா வந்துட்டு 4:5:2. ஓகேயா. இதை பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு ஆன்சர் பீலே தான் கொடுத்துருக்காங்களா.